முதலாவது பாருங்க. முதலாம் இரண்டாம் ஆகிய வினாக்கள் தரப்பட்டுள்ள உருவையாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள பொருள். இந்த இதை ஆக்குறதுக்கு அப்ப இதை நாங்க தேடி பார்த்தோம்னு சொன்னா அதான், இதே செட்டப்ல இருக்கு. கீழே இருக்கு ஆனா இது சின்னதா இருக்கு. இதை தேடி பார்த்தோம்னு சொன்னா செம்புழம் போன்ற காயில இதை தேடி சாதிக்கப்பட்டிருக்காங்க. விடை அதுக்கு முதலாவது மூணு இரண்டாவது மூணு சரியா. முதலாவது மிக பொருத்தமே இருக்கு. அதே போல ரெண்டு விடையும் சரியா. அதே போல இதுக்கு பொருத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது விடை சரி. அதுல எந்த கருத்துக்களும் இல்லை. இதுல ஒரு மூன்றாவதுல பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வழியா கவனிக்கலாம். மூன்றாவது பாருங்க. இதுல அவர் சொல்ற அறிவுறுத்தல பாருங்க. ஒரு ஏயின் அதாவது ஒரு ஒன்றுல இந்த இதுல வந்து ஒரு ரெண்டு இடையே பொறுத்தல. இதுல வந்து இதை பொறுத்துறாங்க. இப்படித்தான் சரி அது மாறியும் வரலாம், தலைகளாகவும் வரலாம். அதை எப்படி பொருத்தப்பட்ட பியில இந்த பாருங்க. இந்த பகுதி வந்து சின்னனா இருக்குது, இந்த பகுதி வந்து பெருசா இருக்கு. இது வந்து பெருசா இருக்குது, இது வந்து சின்னனா இருக்கு. சரி அப்படி என்று சொன்னா அந்த பி பகுதியை வந்து அதாவது ஒரு ரெண்டுல இப்படியா குறைஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஒன்றினோட ஒரு ஏயுடன் ஒரு ரெண்டின் ஏயும் ஒரு ஒன்றின் பியுடன் ஒரு மூன்றின் பி. இந்த மூன்றோட பி பொறுத்துதான் சின்னனா தான் பொருத்தப்பட போகுது. இதுல வாரது பெருசா இருக்க போகுது. இப்ப இந்த செட்டப்பட பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது விட வேற ஆள். ஏன்னு சொன்னா அந்த பெரிய பக்கம் இதோட பொருத்தப்பட்டிருக்கு. இரண்டாவதுடைய பேரன் இரண்டாவதுடைய பேருங்க மேல இருந்து சின்னன்றிருக்கு, இது ஒன்றை விட்டு இது பொருத்தப்பட்டு. முதலாவது பேருங்க இதோட பொருத்தப்பட்டது பெருசா இருக்கு. முதலாவது விட சரி. சரியா யாருக்கும் டவுட் ஆகல. புலர்ச்சி அதை விட சரியானே. ஆம் சார். அதாவது கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இது அப்படியே என்ன, மாறி இப்படி வலப்பக்கம் சுழண்டு வந்துருக்கு. சரியா வலப்பக்கம் சுழண்டு வந்தபடியே இது வந்திருக்கு. சீக்கிரம் சரியா. குட் மார்னிங். சார் நீங்க அதுக்கு மூன்றாவது விட கொடுத்த நீங்க. இல்ல அதுக்கு முதலாவது விடான்னு சரியா. மூன்றாவது வேறா. இதை பாருங்க. கடிகாரம் இப்போ எந்த பக்கம் சுத்தும்? எந்த பக்கம் சுத்தும்? நீங்க என்ன சைலண்டா இருக்கிறீங்க? கேட்டா கதைங்களா ஒரு ஆளாவது வலஞ்சுழியா. வலப்பக்கம் சுத்தும். ரைட் வலச்சுழியா. வலஞ்சுழியா. இந்த முதலாவது கடிகாரத்தை பாருங்க. இடஞ்சுழியா சுத்தும். இடஞ்சுழியா சுத்தாதானே. இதை பாருங்க. வலச்சுழியா. இது வலச்சுழியா. இரண்டாவது இல்ல இடம் சொல்லி. இதை பாருங்க. வலஞ்சுழி. வலச்சுழி. அப்ப விடை வந்து மூன்றாயிரம். இதுல இந்த இருக்கு அந்த கேள்வி. அஞ்சாவது கேள்வியை நாலாவது கேள்வியை செய்யலாம். எப்படி என்று பாருங்க. அப்படியா கவனிச்சு மூன்று 30. அப்ப நாங்க என்ன செய்வோம்? நிமிட கம்பி இங்க இருக்க போகும், 6ல இருக்க போகும். சரியா. படத்தியால கம்பி எங்க இருக்க போகுது? 3:30. 3க்கு 4க்கு இடையில இருக்க போகுது. இருக்கு நான் சும்மா எடுத்து காட்டுறேன். அப்ப இதுக்குள்ள வார கோணம் என்ன கோணம் இருக்கு? செங்கோணத்திலும் பார்க்க செங்கோணத்திலும் குறைவான கோணம். பார்க்க குறைவாக இருக்கு. சரியா. இந்த 5 கேள்வியும் பார்த்திருக்கிறோம். அடுத்த 5 பார்ப்போம். 10 கேள்வியும் பார்க்க போறோம்னா. நிறைய பார்க்கணும். நிறைய கவனிச்சுக்கணும். அடுத்த வருஷம்
இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது அப்படியே வலப்பக்கமா இருக்கு. இப்ப 5 இருந்த இடத்துல 10, 10 இருந்த இடத்துல அடிச்சு, 20 இருந்த இடத்துல 15, 15 இருந்த இடத்துல இப்ப இது மாறி வர போகுது. எக்ஸ் வர போகுது, இந்த டபிள்யூ வர போகுது, இங்க y வர போகுது, இங்க z வர போகுது. அப்ப என்ன விட வேறு? இரண்டாவது விடை Z. அடுத்தது பாருங்க, 273 327 வருது. வெளியே கவனிச்சுக்கணும். 227 sorry 273 327 வருது. இங்க கடைசியா வந்தது இது first ஆ வருது. அப்ப இங்க கடைசியா வந்தது இது first ஆ வருது. அடுத்தது பாருங்க, இங்க ஃபர்ஸ்டா வந்தது செகண்டா வருது. இங்க ஃபர்ஸ்டா வந்தது செகண்டா வருது. இந்த விட நாலு செகண்டா வரவழைய பார்த்தா முதலாவது முதலாவது விடை சரி. இது சுத்தி கூட்டி விட்டீங்கன்னா விட வரும். 5 3 8 9, 9ஓட 2 கூட்டிங்கன்னா 10 sorry 11. அதே போல 3 2 5, 5 3 8, 8ஓட சார் நான் செய்ய சொல்லையா ரைட் நெருக்கி வருமே நான் சொல்லுறேன். வீடியோ பண்றது மத்திய எதிரெதிர பெருக்கப்பட்டனா 2 2 6 4 5 ஓரதி 5 6 5 11 3 9 6 2 12 6 3 12 9 12 9 21. அப்ப இதுக்கு எப்படி வரும்னா 2 10 4 2 8 8 10 மட்டும் 18 18 விடையாகுது. உங்களுக்கு 13 விளக்கம் தரீங்க சார் 13 ஆன்சர் விளக்கம் தரீங்க இல்ல 18 தான் விட சரியா? 18 தான் சார் விட 18 தான் விடையா? அவர்கிட்ட கூட்டி பாக்கீங்களா சார் நாங்க எதுல கூப்பிட்டாங்க ஆனா ரெண்டாவதுக்கு பாக்கலையா நானு 6 9 9 3 12 14 இல்ல வருதுங்க கூட்டக்குள்ள. அவன் இத பார்த்துட்டேன் அதான் பிரச்சனை. ரெண்டாவத பாக்கணும். சரி யாரும் மாத்திக்கொள்ளுங்களா? ஓகே சார் அடுத்த கவனி சார் நான் சொல்லியா அடுத்த நீ சொல்லு. நான் சொல்லியா சார் சொல்லுடா. 6 3 கூட்டினா 9 9 3ஆல பிரிச்சோம்னா 3 8ஓட 4 கூட்டினா 12 12 3ஆல பிரிச்சா 4 10ஓட 11 கூட்டினா 21 21 3ஆல பிரிச்சா வெயிட் பண்ணாரோ உங்களுக்கு விளங்கட்டும். மேல கூட்டுப்பட்டு 3ஆல பிரிப்படுதுடா. 8 3 மாறையும் கூட்டா 9 9 3ஆல பிரிச்சா 3 8 4 12 12 3ஆல பிரிச்சா 4 அப்ப 10 11 சொல்லிட்டேன் 21 21 21 3ஆல பிரிச்சா 7 வேற யாரும் வேற மெதட்ல கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஆம் சார் கழிச்சிருக்கீங்களா? இல்ல 3 6 9 3ஆல 9 மீதி இன்றி பிரிவடும் 8 4 12 4ஆல 12 மீதி இன்றி பிரிவடும் 10 11 21 7ஆல மீதி இன்றி பிரிவடும் மாறி பாக்குறீங்க. ரைட் சரி அடுத்த கவனிக்கலாம். ஒன்பதாவது விளங்க இல்லையா? ரெண்டாவது விட சரி. யாரும் விளங்கலண்டா கிட்ட நீங்க ஏதாவது இல்ல சார் ரெண்டாவது கேள்வி சார் ரெண்டாவதா வெயிட் பண்ணா யாரும் இன்னொரு நாள் சார் சொல்லிக்கலாம். சார் சொல்லுடா சார் ரெண்டா அடுத்த கட்ட கதையடா
எனக்கு 9வது கழிக்கு ஒரு முறை தெரியும். 9வது கழிக்கு விட தெரியுமா? ஓ, முதலாவது 1 தான் வரும். 3வது விட. நீ எப்படியா கழிச்சது? 6ல இருந்து 3 கழிச்சு 3, 8ல இருந்து 4 கழிச்சு அப்படியா சொல்றீங்க? ஓ, 11. அப்படி என்ன இப்ப இப்படிதானே 6ல இருந்து 3 கழிச்சா 3 சரி. இப்ப 4ல இருந்து ஒரு 8 கழி வரணும். அதுக்குள்ள இல்ல சரியா? ம். அதுக்கு அந்த மெத்தட் செய்யறான்னு சரியா? ஆ. Right, okay. 10வதுக்கு சொல்லுங்க. சார் நான் சொல்லியா முதலாவதும் 3வதும் சேர்ந்து நடுவுல இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து நடுவுல இருக்கிறது வருதானே? இது ரெண்டும் சேர்ந்து நடுவுல இருக்கிற அப்ப இது ரெண்டும் சேர்ந்துதான் பெறணும். அப்படி என்ன விட எது? முதலாவது. முதலாவது விட. இது வந்தாதான் நடுவுல இப்படி வரும். Right, okay. அடுத்தது சரி, இதுல 10 கேள்வி பிள்ளைகள் சார் பாக்குறேன். அடுத்தது 10 கல்யாணி சார் 2வது விளங்கல சார். வெயிட் பண்ணுங்க நாங்க. அடுத்த 10 அதாவது இங்க கவனிச்சுக்கணும் 11ல இருந்து அடுத்த 10 நாளைக்கு நீங்க செய்த ரெடியா இருக்கணும். கிஸ்ரா 2வதா? ஆம் சார். ரெண்டாவதுக்கு முதல் வழியா பார்த்து கொள்ளுங்க. இப்ப இது இந்த ஒரு இது ஒன்று வேணும். இந்த உருளை போன்ற செட்டப் இருக்கு இந்த இருக்கு. இதுல போடுறது இதுல போட்டு விட்டா இதை விட இதுக்கு செய்யறதுக்கு இதான் சரியாக இருக்கு. இதுக்கு வந்துட்டு உடையலாம் போடலாம். நீங்க 3வதா போட்டீங்க? இல்ல சார். எது போட்டது? முதலாவதா? நான் 3வது கழி விளங்கப்படுத்தக்குள்ள வந்தேன் நான். சரி போடுங்க. இதுக்கு இந்த விட சரி. இதுக்கு மிக ஒன்று இதான் மிக பொருத்தமான விடை. இதுவும் செட்டாகிறபடியா 3வது கொடுக்கலாம். இல்ல சார், 3வதுக்கு எல்லாம் சமபக்க முன்கோணி. விளங்கல்ல கொஞ்சம் பொருங்க சொல்லுங்க வித்ரா. 3வது சமபக்க முக்கோணி. ஆனா முதலாவது தான் சரி. படத்துல எல்லாம் சம காட்டல. ஆனா 3வது சமம். அதனால முதலாவது தானே வரும். முதலாவது விடை சரி. அடுத்து 3வது பாருங்க வைக்கா. முதலாவது விடை மிக அந்த பொருத்தமான முகம் அப்படி இல்ல சார். இங்க மாறி மாறி வைப்பீங்க. ஆனா அதுக்கு மிக பொருத்தமான விடை ஆர்டிஸ்ட் சரி. முதலாவது சரியரா 3வது சரி கொடுக்க சொல்றேன் சரியா? அடுத்தது பாரு. சரி, அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது சுற்றாடல். சுற்றாடல் டியூட்டர் ஒரு 20 கேள்வி பார்ப்போம். என்ன ஆரம் சொல்லு. அந்த பசு புலியும் இருக்கு. நான் சேவாடி விடுறேன். 2 செயலட்டில் இருக்குது அதுல. இந்த ஓபன் பண்ணி இருக்கிறேன். பசு புலியும் என்ற கிராமிய விளையாட்டை விளையாடும். நேற்று பார்த்தா அதுல முதலாவது பேர் இருக்கிற செயலட்டை படியா பார்த்துக் கொள்ளுங்க. செயற்பாடு முதலாவது செயலட்டையா முதலாவது பேருக்கு பசுபுலி வந்த கிராமிய விளையாட்டை விளையாடும் போது பாடப்படும் பாடல் என்று சொல்லி கேட்கிறாங்க. பெருக்கல் கவிதைகள் சுவரோவியங்களுக்கு பிரபலியம் பெற்ற இடம் நாங்க நேரடியா போய் பார்த்தோம் இல்ல. அதாவது அந்த நீங்க புகையோவியங்கள் பாக்குறதுக்கு போய் சுத்தி சுத்தி ஏறுவீங்கல்ல, அதுக்கு கீழே இருக்கிற சுவர் ஃபுல்லா பெருக்கல் கவிதைகள் இருக்கு. சரி, அதே போல தாது கலா சொல்லடா. சிறுமுனியில என்ன சார் இருக்கு? சிறுமுனிய அங்க இருக்கிற முழுக்க கச்சிப்பம். அதாவது கல்ல ஒரு மலைய ஃபுல்லா குறைஞ்சி கல்லாலே சரியா அதுக்குள்ள அதாவது கல்லுல செதுக்கல் வேலைப்பாடு செய்து வச்சிருக்கோம். சிறுமுனிய கச்செதுக்கலுக்கு பிரபலியம் இருக்குது.
அதே போல மரச்செதுக்களுக்கு பிரபல்யம் பெற்றதுதான் எண்பக். நோட் ஓகே பண்ணி சார். கொள்ளுங்க. சரியா? இது படிக்கக்குள்ளே படிக்கணும். கற்செதுக்களுக்கு பிரபல்யம் பெற்றதுதான் ஈஸ்வரமுனிய விகாரை. அதே போல மரச்செதுக்களுக்கு பிரபல்யம் பெற்றதுதான் எம்பக்க. சொல்றேன். உங்களுக்கு கலச புத்தகத்துல இருக்கு. ரைட். காசியப்பர் என்ற அரசனால் எழில்மிக்க குன்றாக மாற்றப்பட்ட சித்திர குன்றம் சிகிரிகா. சிகிரியா. சிகிரியா. அதே போல பராக்கிரம சமுத்திரம் காணப்படுவது எங்க இருக்குது? கொலனறுவை. கொலைநறுவை. நாங்க போய் பஸ்ல இறங்கி சாப்பிட்ட இடம் தானே. தேசிய கமிட்டி கொடி கமிட்டி தேசிய கீர கமிட்டியில் அங்கத்தவராக இருந்தவர் ஜாயா. இலவச கல்வியினுடைய தந்தை ஸ்ரீ WW கண்ணன். காட்டப்படுபவர் கலாநிதி சுவாமி. இவரை பற்றி சொல்லணும் சொன்னா 8 மொழிக்கு மேல தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதோட 500க்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட நூல்கள். அதோட பல நூல்களை வந்து இவர் என்ன செஞ்சிருக்கிறார்? மொழி மாற்றம் செய்திருக்கிறார். தமிழ் மொழியிலிருந்து ஆங்கிலத்துக்கு, ஆங்கிலத்துல இருந்த நூல்களை தமிழுக்கு எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். இவர் இது இப்போ அமெரிக்கால எங்க இருக்குது? எந்த நாட்டுல வர்ற அரும்பெருங்காட்சியத்துல வர்ற முக்கியமான அமைச்சிருக்கிறாங்க. அதாவது இலங்கை திருநாடு உலகத்துக்கு அளித்த தத்துவ ஞானி. சரியோ? இவரை பற்றி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பிரபல எழுத்தாளராக பாரிய விஞ்ஞானிகளாக இருந்தவர் வந்து அதாவது வயர்லெஸ் வேர்ல்ட் என்ற கட்டுரையின் மூலம் தான் அவர் பிரபல்யம் பெற்றார். வயர்லெஸ் வேர்ல்ட். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ள. இந்த கட்டுரையில தான் அவர் செய்வதிகளை பயன்படுத்தி தொடர்பாடல்கள் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி எழுதினவர். சரியா? அதே போல அதான் உண்மையானது. அதனாலதான் அவர் பிரபல்யம் பெற்றார். பின்வரும் கூற்றுக்களில் வனேஸ் மைந்த தேரை பற்றியும் இதுல லங்கா மாதா இவரச மந்திரி போன்ற நூல்களை எழுதி நாட்டை பற்றி வளர்க்க உதவி. இவர் வந்து என்ன திபெத் நாட்டில இருந்து வந்தது. சரியா? திபெத் நாட்டில இருந்து வந்து சிங்கள படிச்சு இலங்கையில பல அதாவது மதம் சார்பா இருந்தாலும் சமூக பெற்ற நாட்டு பெற்ற வளர்க்க உதவியவர் இவர். இவரது கடைசி நூல் வந்து என்ன நூல் தெரிஞ்சாங்க சொல்லுவாங்க? ஸ்ரீபாதம். அதே போல இலங்கையில் காணப்படும் வணக்கத்துக்குரிய அல்லாது பிரசித்தி பெற்ற காலிக்கோட். சரியா? பாத்தீங்களா? நேற்றைய விட இந்த கூட பேராண்டு குறிக்கிறேன். 42 பேர் 43 பேருக்கு கவனிக்க. அடுத்த பிறகு இலங்கையின் சிங்கள மொழி பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் இருந்தவர் யாருன்னு சொன்னா அமரதேவ். இவர்தான் இலங்கை நாட்டினுடைய தேசிய கீதத்துக்கு மாலத்தீவு நாட்டினுடைய தேசிய கீதத்துக்கு இசையமைத்தவர். 2 நாட்டினுடைய தேசிய கீதத்துக்கு இசையமைத்தவர். ஏன்னா மாலத்தீவு, இலங்கையும் மாலத்தீவு. இந்த ஓவியங்கள் காணப்படுவது சரியா? அட்டண்டோசர் கடுகண்ணாவு. காளிக்கோட்டை. பாருங்க பார்க்காத அம்புடுவாவ டவரோட ஃபுல் வியூவை பார்க்கலாமா? சரி பாப்பா. வாங்க சார்.
Right. So, சார் நான் அதுல கவனிச்சு கொள்ளுங்க. அடுத்து சார் அடுத்து காளிக்கோட்டை. ரைட், அடுத்தது பேரட்டிங்னு சொன்னா அடுத்த பேருங்க காளிக்கோட்டை. காலிக்கோட். உருவில் காணப்படுவது காலிக்கோட். அதை பாத்தீங்கன்னு சொன்னா காளிக்கோட்டை நான் இருக்கேன். அடுத்தது பேருங்க மூன்றாவது அங்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடம் மற்றும் தாவரங்களை பார்வையிடும் போது யாரு என்ன மித்ரா சொல்லுங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் தாவரங்களை பார்வையிடும் போது செய்யக்கூடிய செயற்பாடு. அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல். ஏன்னா அங்க திருக்கவே கூடாது, தொட்டு பார்த்தல் அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா ஓவியங்கள்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அது சிதைவடைய கூடும். அல்ல மரங்களை நீங்க நொறுக்கி குறிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க தண்டனைக்கு உள்ளாவி. அடுத்தது பல்லாங்குழி விளையாட்டுக்கு தேவையானவை. அடுத்தது முதன்மை வர்ணங்கள் என்று சொல்றது மூல வர்ணங்களை தான் முதன்மை என்று சொல்லுவோம். அதுக்கு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மனிசியல் என்ன? அதாவது மஞ்சள், நீலம், சிவப்பு, இதுதான் அதுக்குரிய ஸ்ட்ரக்சர். இந்த வர்ணங்களை வச்சுக்கொண்டுதான் மற்றதெல்லாம் உருவாகும். அதே போல மின்னேரியா குலத்தை கட்டுவித்தவர் மின்னேரியா மகா மின் அல்லது மின் மகா ஷார்ட்கட். அப்ப மகா சேனம். அதே போல நீல நிறத்தையும் சிவப்பு நிறத்தையும் கலந்தா ஊதாவர். ஊதா நிறம் என்ன மித்ரா? பண்டைய அரசர்களால் மேற்கொள்ளப்பட்ட நீர்ப்பாசன கைத்தொழில் மூலம் மீனை உற்பத்தி செய்தபடியா இப்ப இருக்கிறார்கள் என்ன நன்மை பெறாங்க? அரிசியை பெறாங்க. அதாவது எப்படி என்ன சொல்றாங்க விளக்கத்தை மைக்கில் நிறைய ஒண்ணுல இருக்கு. சார் இந்த கோழி வளையத்துல வந்தது ரைட், ஓகே. அப்ப அதுக்காக இந்த பண்டைய அரசர்கள் நான் இதை பற்றி முதல்ல சொல்லி இருக்கிறேன். அரிசி நெல்லில இருந்து உற்பத்தி செய்யப்படும். நெல் விவசாயம் செய்யறதுக்கு நீர் வேணும். அவ பண்டைய அரசர்கள் குளங்களை கட்டினபடியே இப்ப இருக்கிறார்கள் அந்த நீரை பெற்று வேளாண்மை செய்து அரிசி உற்பத்தி செய்யலாம். கொஞ்சம்